மொச்சக்கொட்டையும் கத்திரிக்காயும் குழம்பு, மிளகாட்டி வைக்கிற குழம்பு. நைட்டே மொச்சக்கொட்டையை வந்து ஊற வச்சுட்டேன். குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு குழம்பு தயாரிக்கணும். மொச்சக்கொட்டையை வேக வச்சாச்சு. அது குழம்புக்கு வந்து தக்காளி 2, தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அரைச்சி ஊற்றணும். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பூண்டு கொஞ்சம், கத்திரிக்காயும் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சு பூண்டெல்லாம் போட்டு நல்லா வணங்கிடுச்சு. இதெல்லாம் கட் பண்ண வெங்காயம் கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இதில் கல் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், இன்னொரு ஸ்பூன் மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், இதோட ஒரு 3 ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம், சீரக மிளகு, வரமல்லி பொடி, அரிஞ்சு வச்ச கத்திரிக்காய், அரைச்ச தேங்காய், தக்காளி விழுது, இதை வேக வச்சு மொச்சக்கொட்டை. குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி மூடி போட்டு 3 விசில் விடணும். நம்ம ரெடி ஆகிடுச்சுங்க சாப்பாடு. நீங்களும் இது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.